வெல்கம் டு மை மேக்ஸ் கிளாஸ். இனி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 12ஆம் வகுப்பு வகை நுண்கணிதத்தின் பயன்பாடுகளில் பயிற்சி 7.1ல் 7வது கணக்கு தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி 6வது கணக்கு வீடியோ போட்டிருக்கோம். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. பார்க்காதவங்க போய் பார்த்துட்டாங்க. இப்போ கணக்கு பார்க்கலாம். கப்பலின் மீதுள்ள குழலொளி விளக்கு ஒவ்வொரு 10 வினாடிகளுக்கு ஒரு முறை சுற்றுகிறது. கடற்கரையிலிருந்து 5 கிலோமீட்டர் தூரத்தில் கப்பல் நங்கூரமிடப்பட்டுள்ளது. அவ்விளக்கின் ஒளிக்கற்றை கடற்கரையுடன் 45 டிகிரி கோணத்தை ஏற்படுத்தும் போது கடற்கரையில் ஒளிக்கற்றை எவ்வளவு வேகமாக நகரும்? இதான் கொஷின் கொடுத்துருக்காங்க. ஒரு கப்பல்லேருந்து ஒரு விளக்கு அடிக்குதுன்னு சொல்கிறாங்க. ஒளிக்கற்றை இது ஒரு கப்பல். இந்த கப்பல்லேருந்து இங்கேருந்து ஒளி வருது. இந்த ஒளி எவ்வளோ தூரத்துக்கு வருதுன்னா 5 கிலோமீட்டர் தூரத்துக்கு வருதுங்கிறாங்க. இதுலேருந்து இந்த 5 கிலோமீட்டர் தூரம் இவ்வளவு 5 கிலோமீட்டர் தூரம் வரையும் தெரியுதுன்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த ஒளிக்கற்றை இங்கேருந்து ஃபஸ்ட்டு இங்கே தானே இப்படி தானே போகும். ஓகேவா? இங்கேருந்து இப்படி தானே இப்படி போகும். அந்த கப்பல் நகர்ந்துச்சுன்னா இங்கேருந்து இப்படி மாறி போகும். ஓகேவா? அப்போ இதை நம்ம ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளாக இருக்குது. அது டீட்டா அந்த கோணம். இது 90 டிகிரி. ஓகேவா? இதை நம்ம எக்ஸ்ன்னு வச்சுக்கிறோம். ஓகே, இதுதான் இதை வச்சுக்கிட்டு தான் நம்ம இப்போ சம் போட போகிறோம். இப்போது அந்த விளக்கு 5 கிலோமீட்டர் தூரத்தில் தெரியுதுன்னா அந்த இது அடுத்துள்ள பக்கம், இது கர்ணம், இது எதிர்பக்கம். இப்போ நம்ம இதை வச்சுக்கிட்டு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்னால இதை tan தீட்டான்னு நம்ம எடுத்துக்க போகிறோம். tan தீட்டா ஈக்குவல் டு எக்ஸு. tan தீட்டா ஃபார்முலா என்ன? எதிர்பக்கம் பை அடுத்துள்ள பக்கம். அப்படியா? எக்ஸ் பை 5. இப்போ எக்ஸ் ஈக்குவல் டு எவ்வளவு? 5 tan தீட்டா. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா dx பை dt என்னான்னு கண்டுபிடிக்கணும். அது எப்போனா எக்ஸ் ஈக்குவல் டு 10 இருக்கும்போது நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேவா? எக்ஸுங்கிறது 10 இருக்கும்போது நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகே, இப்போ நம்ம இதை ஒரு தடவை டிஃப்ரென்ஷியல் பண்ணுவோம். dx பை dt ஈக்குவல் டு 5 tan தீட்டா பண்ணோம்னா சீக்கன் தீட்டா சீக்கன் ஸ்கொயர் தீட்டா. tan தீட்டா பண்ணோம்னா சீக்கன் ஸ்கொயர் தீட்டா. தீட்டாங்கிறது 45 டிகிரி ஏற்கனவே கொஸ்டின்லேயே கொடுத்துருக்காங்க. இப்போ தீட்டா பொறுத்து பண்ணனால d தீட்டா பை dt. இப்போ இதோட வேல்யூ நமக்கு கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க 10ன்னு. சாரி, இதோட வேல்யூ 360 டிகிரி. 360 டிகிரியை நம்ம என்ன சொல்லலாம்? 2 பைன்னு சொல்லலாம். அப்போ டிடிங்கிறது நம்ம எவ்வளோ டைம் சொல்லியிருக்காங்க? 10. 5 5 சீக்கன் ஸ்கொயர் 45. இப்போ 2 பை டிஸ்டன்ஸ் எவ்வளோ சொல்லியிருக்காங்க? 10 ஈக்குவல் டு 5 சீக்கன் ஸ்கொயரோட 45. சீக்கன் ஸ்கொயர் 45ஓட வேல்யூ என்னன்னா √2 ஸ்கொயர் அப்படின்னு வரும். 2 பை 10ன்னு வரும். இந்த ரெண்டையும் 10 அடித்தோம்னா 5. இந்த 5 கேன்சல் ஆகிரும். மீதி இருக்கிறது என்னன்னா இந்த ரூட் கேன்சல் ஆகிரும் ஸ்கொயரில். இப்போ 2 பை. ஓகேவா? இதுக்கு நம்ம என்ன அலகு கொடுத்துருக்காங்களோ கொஷினில் அந்த அலகு எடுத்து எழுதிடலாம். அவ்வளோதான் இந்த கணக்கு. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள், அப்புறம் ஷேர் பண்ணுங்கள்.